தோல்வி அடையலாம், தோல்வி அடையாளமா மாறிடக்கூடாது. ஒரு நாள் கூட நான் தோல்வி, நான் ஜெயிக்க முடியாது, நான் முன்னேற முடியாது, எனக்கு இதான் ஜெயிக்க முடியும். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கில இடர்ந்து கிடப்பார்கள். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பான். ஏதோ ஒரு இடத்துல விழுந்துட்டீங்க, தோல்வி அடைஞ்சிட்டீங்க, அதே இடத்துல கிடக்கக்கூடாது. வண்டியில் போறீங்க, முக்குள்ள தவறி விழுந்துட்டீங்க, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வர்றேன், அதே இடத்துல கிடக்குறீங்க. என்ன பிரதர், இங்கே பாஸ்டர் போன வாரம் கீழே விழுந்துட்டேன், அங்கே இடத்துல கேட்கேன், விழுந்துட்டீங்க இல்லைங்க, டக்குன்னு 4 இடத்துல பார்த்துட்டு தட்டிட்டு ஓடிடணும். சொல்ல விழுகிற தோல்வி அடைகிறது வேற, தோல்வியாக வாழுகிறது வேற. இந்த புது உடன்படிக்கையின் மேன்மை என்னதென்றால், சிலுவையின் மேன்மையே, கிருபையின் மேன்மையே. எத்தனை முறை இருந்தாலும் கர்த்தர் மன்னிப்பார். புது உடன்படிக்கையின் மேன்மை ரகசியம் என்னதென்றால், ஒரு நாளும் ஒருபோதும் உங்களை விட்டு விலகவே மாட்டாருங்க. 1000 முறை தவறினாலும் 1000 முறை தூக்குவதற்கு கூட வருவாருங்க. பழைய உடன்படிக்கை அப்படி கிடையாதுங்க. ஒவ்வொரு முறையும் மேலே தூக்குவார், இந்த இடத்துல கிடக்காத மேலே எந்திரி மேலே எந்திரின்னு அந்த தோல்வியிலேருந்து உங்களை ஜெயம் எடுக்க வைப்பார். தோல்வியிலேருந்து கற்றும் கொடுப்பார், உங்களுக்கு டீச் பண்ணுவார், கண்டம் பண்ணிட மாட்டார். அவருடைய தயவு இருக்கிறது, அவருடைய இரக்கம் இருக்கிறது, அவருடைய காரியம் இருக்கிறது, அவருடைய அன்பு இருக்கிறது, இதெல்லாம் உங்களை தூக்கி மேலே நிறுத்திடும். எனக்கு ஒருத்தலாம் ஒரு காரியம் தப்பாக செஞ்சிட்டேன்னா திரும்பி அதே காரியத்தை திரும்பி சரியாக செய்யணும்னு நினைப்பேன், அது விட்டுற மாட்டேன். தப்பாக செஞ்சிட்டோமா இன்னொரு வட்டம் ட்ரை பண்ணுவான், சரியாக செய்வோம். இப்போ சொன்னது புரியுதுங்களா? ஒரு நிமிடம் கூட தோல்வி அடையாளமாக வச்சிடக்கூடாது. அநேக மக்கள் தோல்வி அடைகிறார்கள், அவர்கள் வாழ்க்கையில் இருக்க தரிசனத்தை அவர்களே சிதைச்சுறாங்க. என்னால் ஜெயிக்க முடியாதுங்க, என்னை விட்டுருங்க, என்னால் முன்னேற முடியாது, நான் எவ்வளவே ட்ரை பண்ணிட்டேன், சான்ஸ் கிடையாது, என்னை விட்டுருங்க. தங்களே அழித்துக் கொள்ளுகிறார்கள். தங்கள் வாழ்க்கையில் தேவன் வயசுக்கு தரிசனம், கனவு இவர்களே சிதைச்சுறாங்க. ரசிக்கப்பட்டு நல்லா வந்த ஆட்களுங்க, சில ஆட்கள் சபைக்கு போகிறது கிடையாது, கர்த்தருக்காக வாழ்கிறது கிடையாது, தேவனை விட்டு விலகி நிற்கிறாங்க. ஏன் நிற்கிறாங்கன்னா, யாரும் உங்கள்கிட்ட போய் சொல்லலை. உன்னை நேசிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரியா, உன்னை உயர்த்துறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரியா, உன்னை வாழ வைக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரியா, இந்த நிலையிலேருந்து உன்னை தூக்கி விடுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரியான்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த நிலையிலேருந்து வெளியே வந்திருப்பாங்க. தோல்வி அடையலாம், ஆனால் நீங்கள் தோல்வி கிடையாது. நீங்கள் தவறி இருக்கலாம், ஆனால் நீங்கள் தவறு கிடையாது. ஆபிரகாம் நீங்கள் தெரியும், நெட்டில் போய் கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள், அவரோட தோல்வியோட வெற்றியும் சொல்லி பாருங்கள். அவர் தோல்வி அடைந்தது நிறைய காலம் போட்டிருக்காங்க. எத்தனையோ முறை தோல்வி அடைஞ்சிருக்கிறார், ஆனால் அவர் விடலை, கடைசியில் US பிரசிடண்டாக மாறினார். ஆபிரகாம் லிங்கன். ரைட் பிரதர்ஸ் ஏரோப்ளேன் கண்டுபிடிச்சாங்க இல்லையா, ஒரு மெத்தடிஸ்ட் பாஸ்டருடைய பிள்ளைங்க. அவங்க முதல்ல ஏரோப்ளேன் செய்யும்போது பாஸ்டர் புல்பிட்லேருந்து பேசியிருக்காரு, மனுஷன் பறக்கணும்னு கர்த்தருடைய சித்தம் இருந்துச்சுன்னா அவனுக்கு ரெக்கை வச்சிருப்பாரு, அவன் ரெக்கை இல்லாத எது தெரியுது, அவன் பறக்கக்கூடாது. புல்பிட்லேருந்து தகப்பனே அடிக்கிறாரு. முதல் ஏரோப்ளேன் பறக்கலைங்க, எத்தனையோ ஃபெயிலியருங்க, ஆனால் விடலைங்க, பறந்தாங்க. ஒரு தோல்வி அடையலாம், தோல்வி அடையாளமாக மாறிடக்கூடாது. ஒரு நாள் கூட நான் தோல்வி, நான் ஜெயிக்க முடியாது, நான் முன்னேற முடியாது, எனக்கு இதான் ஜெயிக்க முடியும். எனக்கு 65 வயசு ஆகிப்போச்சு, கல்யாண வயசு ஆகலைன்னா நமக்கு ஒரு முன்மாதிரி ஒருத்தர் இருக்காங்க, யாக்கோபு. முத கல்யாணம் முடிக்கும்போது 84 வயசு அவனுக்கு. 74 வயசுல தான் ராகையில பார்த்து லவ் பண்ணுறான். ஃபர்ஸ்ட் 74 வயசுல தான் ஃபர்ஸ்ட் லவ்வே அவனுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் கல்யாணம் முடிக்கும்போது 84 வயசு. பாசன சந்தேகமாக இருக்கு, நெட்லேயே படிச்சு பாருங்க எப்போ கல்யாணம் முடிச்சாண்டு. அதனால் 65 வயசு ஆகி போச்சு, ரிட்டையர்டாங்கிறது கவர்மெண்ட் சொன்னது. கர்த்தர் உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறதே கிடையாது. விஷன் வைங்க, இந்த உலகத்தை விட்டு போகும்போது நான் ஒரு தோல்வின்னு யாரும் என்ன சொல்லிடக்கூடாது. தோல்வி அடைந்திருக்கலாம், விழுந்து போன உலகத்தில் இருக்கிறோம்,
ஆனால் நீங்கள் தோல்வி கிடையாது, நீங்கள் ஜெயிக்கிறவர். பக்கத்தோட சொல்லுங்க, நல்லா கையை கொடுத்து சொல்லுங்க, நான் தோல்வி அடைந்திருக்கலாம், ஆனால் நான் தோல்வி அடைகிறவன் அல்ல, நான் ஜெயிக்கிறவன், மேற்கொள்ளுகிறவன், வெற்றி பெறுகிறவன். ஆமென்.